ஹாலிடேஸ் விட்டாலும் விட்டாங்க, பசங்களை வீட்டில் மேய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அதனால் ஈவினிங் டைம் ஒரு வாக்கிங் மாதிரி சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பாருங்கள். ஹாய் கைஸ். ஹாய். பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் குட்டி குட்டி பசங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு அதை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதனால் சரி நம்ம ஏரியா என்ன எக்ஸசைஸ் பண்ணுற ஏரியா தானே. எங்கள் பாப்பா வந்து ஊஞ்சல் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி இதில் ஏறாதானே அதில் தான் ஏறுறாங்க. சொன்னால் கேட்க மாட்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டுக்கான எக்ஸசைஸ் மாவாட்டுற மாதிரி இருந்துச்சுங்க. அதை எடுத்து இப்படியே செய்யும்போது ஒரு சமயம் சிரிப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இங்கே வந்து தனியாக அதுக்கு ஹிப்புக்கு ஒரு எக்ஸசைஸ் இப்படி திரும்பி அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் 3-4 ரவுண்டு வாக்கிங் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்து விளையாடும் போது விழுந்துட்டான். காற்றே இல்லை பாருங்க பார்க்கில், ஒரே வேர்க்குது. வாக்கிங் போயிட்டு வந்து பலமாக இருக்குது. ஹாய் காய்ஸ், நான் ஒடியே இருக்கும்போது பள்ளத்தில் தாவி வந்துட்டேன்னா எங்கேயுமே அடிப்படல, ஆனால் கையை வச்சுட்டேன். பாய். நான் திட்டுவேன்றதுக்காக கீழே விழுந்தாலும் அடிப்படலைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் வந்து கீழே விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒன்று விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு பசங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே அது போகிறதுக்கு முதல்ல 2 ரவுண்ட் நான் வாக்கிங் மாதிரி போய்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து உட்காந்துருந்துச்சு. தம்பி அந்த வாக்கரெல்லாம் நடக்கவே கூடாதுங்க. அதனால் இவன் வந்து இதையும் பிடிச்சிருக்குன்றான். வரும்போது ஆளுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பன்னீர் சோடானா அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்து